எனக்கு உங்களை கருப்பு முடியில பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏய், ஆசைப்பட்டா எப்படி முடி கருப்பாகும்? ஆ? ஆ இப்பதான் கடையில நிறைய டை எல்லாம் விக்கிறாங்களே. உங்களை விட வயசுல பெரியவங்க எல்லாம் டை அடிச்சுக்கிறாங்களே. ஓ, அப்புறம்? நீங்களும் டை அடிச்சுக்கிட்டா ரொம்ப அழகா இருக்கும். என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? நீங்க டை அடிச்சு கருப்பு முடியோட வந்தா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ம்? எங்க நல்லா இருக்குங்க. ம்? ம். அழகை பத்தி யோசிக்கிறத தவிர உங்களுக்கு வேற என்ன யோசனை இருக்க போகுது? பொம்பளைங்க புத்தி அவ்வளோதான். சரி, லைட் ஆஃப் பண்ணு, தூக்கம் வருது. என்ன சிஸ்டர், கையில் என்ன சமையல் புக்கா? ம் இந்தா நீயே படிச்சு பாரு. முதல்ல உனக்கு புக்கு கையில ஒழுங்கா பிடிச்சி படிக்க தெரியுமா? இந்த மாதிரி புக்ஸ்லாம் நான் படிக்கிறது இல்ல. ஓ அப்படியா? சார் எந்த மாதிரி புக்ஸ் படிப்பீங்க? ஏய், சும்மா உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஓவரா சீன் போடாதண்ணா, சரியா? பை த வே, நான் என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு எந்த கண்ட்ரி போறேன்னு தெரியுமா? இப்ப யார் அதை பத்தி கேட்டது உன்கிட்ட? நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நானே சொல்றேன். ஆக்சுவலா என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கனடா தான் பெஸ்ட்னு சொன்னாங்க. ஆனா அங்க கொஞ்சம் குளிரா இருக்குமாமே. ஸோ நான் ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா அப்படி போலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? எந்த கண்ட்ரிக்கு போகணும்னாலும் முதல்ல நீ இங்க பாஸ் பண்ணணும், அப்பதான் அங்க அட்மிஷன் போடுவாங்க. பாஸ் ஆயிடுவியா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, உனக்கு ஏதாவது ஹாப்பனிங்கான கண்ட்ரி தெரியுமா? உன்னை பார்த்தா படிக்க போன மாதிரி தெரியலையே. உனக்கு அதெல்லாம் புரியவே புரியாது. ஓ, ம். ஆமா, நீ எந்த ஊருக்கு போற? புரியலையா? ஐ மீன், கல்யாணம் பண்ணிட்டு எந்த ஊருக்கு போற? ஆண்டிப்பட்டியா இல்ல அரசம்பட்டியா? நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல. என்னோட கனவை யாருக்காகவும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன். கனவா? உனக்கா? எப்படி? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு உன் வீட்டுக்கார் காலை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே போய் குளிச்சுட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு நெத்தி நிறைய போட்டு வச்சுட்டு சுட சுட காஃபி எடுத்துட்டு போய் வீட்டுக்காரரை போய் எழுப்புவாங்கல, அந்த மாதிரி கனவா? ஏய், நீ ரொம்ப பேசுற. சரி சரி, கோவப்படாத. உன் கனவு சொல்லி கேட்கலாம். நான் இந்த வீட்டை விட்டு போய் படிக்க கூடாதுன்னு தடுக்கிறீங்கல்ல, ஆனா நான் நிறைய படிச்சு நல்ல வேலைக்கு போய் உங்க கண்ணிலே படாத அளவுக்கு நாடு நாடா சுத்தி பார்த்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு வேலைக்கு போவேன். நீ வேணா பாரு, நம்ம குடும்பம் மட்டும் இல்ல, நம்ம நாடே பெருமைப்படுற அளவுக்கு பெருசா ஏதாவது பண்ண போறேன். சிஸ்டர், தூங்குனது போதும், இன்னும் கனவுலயே இருக்க. என்ன என்ன நக்கல் பண்றியா? என்ன, நம்ம வீட்டோட ரியாலிட்டி உனக்கு நல்லாவே தெரியும்ல, அதை விட்டுட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்க. ஏய், இந்த மழை ஒன்று எப்போ பெய்யும் தெரியாமல் பெஞ்சிக்கிட்டு இருக்கோம். மாப்பிள்ள நீயா? வா உட்கார் வா. என்னடா ஷெட்டுக்குள்ள இவ்வளோ வண்டி நிக்குது, வேலை பார்க்காம தூங்கிட்டு இருக்க? ஐயாப்பா மாப்பிள்ள, இன்னைக்கு வேலை செய்யற மூடே இல்லடா. ஏன்டா? அது ஒரு நிமிஷம் இரு, உனக்கு சொல்றதை விட காட்டிடுறேன். ஏய், ஃபாரின் சரக்கு எப்படி மாப்பிள்ள?
இதுக்கு அப்ப எப்படா வேலை பார்க்க தோணும்? அதான் படுத்திருந்தேன். ஏதுடா அது? அது ஒரு ஃபாரின்கார கஸ்டமர் வீட்டுக்கே போய் ரெடி பண்ணி கொடுத்தேனா, வேலை முடிஞ்சதும் அவரும் ஹாப்பி ஆயிட்டாரு. காசையும் கையில கொடுத்துட்டு இந்த பாட்டிலையும் கையில தூக்கி கொடுத்துட்டாரு. அது சரி, நீ எப்போ ஃபாரின் கார்லாம் வேலை பார்க்க கத்துக்கிட்ட? அது மாப்பிள, அது பெரிய கம்ப சுத்தம் வேலையெல்லாம் இல்ல. அது கம்பெனி ரகசியம், வெளியே சொல்ல மாட்டேன். சரி வரேன். மாப்பிள உட்கார்றா. அது வந்து மாப்பிள பெரிய கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள. ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்பேர் பார்ட்ஸ் தான். ஆன்லைன்ல வீடியோ பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா பச்சை வயலை கட் பண்ணிட்டு ரெட் வயல்ல கனெக்ட் பண்ண சொன்னாங்க. நான் ரெண்டையும் தூக்கி போட்டு மஞ்சள் வயல்ல கொடுத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏய், அந்த வண்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இவன் எதுக்கு கோவப்படுறான்? இப்போ இதுக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணி எப்போ வரேன்னு கேட்டேன். ஆமா மாப்பிள, பாட்டில் கைக்கு வந்ததும் என்ன வான்னு கூப்பிடுச்சா, அதனாலதான் நானும் உன்ன வான்னு கூப்பிட்டேன். அதுக்காக என்ன பகல்லையே குடிக்க சொல்றியாடா? மாப்பிள, ஃபாரின் சரக்குலாம் பகல்ல குடிச்சாதானே பவரா இருக்கும். இல்லடா, திடீர்னு கிருபானை கூப்பிட்டா போ. அட என்னடா நீ கலெக்ஷன் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். அண்ணன் எங்க இருக்காரு? கிருபா அண்ணன் வீட்டில தான். அண்ணிலாம் சமைச்சு முடிச்சிட்டாங்களா? முடிச்சிட்டாங்க. ஸ்கூல் முடிஞ்சு பாப்பா வீட்டில தானே இருக்கு. ஆமா. அப்புறம் திடீர்னு திட்டுவாரு உன்ன. அவர் எங்க இருக்காரு? வீட்டில தான் இருக்கான். அப்புறம் என்ன, எல்லா சுச்சுவேஷனும் உனக்கு கரெக்டா இருக்குடா. பாட்டில காக்க வச்சுக்கிட்டு. இல்லடா, சரக்கு அடிச்சா தேவையில்லாத பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாம அந்த சனிய மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குடா. சனினா பால்டப்பாவா? டேய், ரெண்டும் ஒண்ணுதான். இங்க பாரு மாப்பிள, இது லோக்கல் சரக்கு இல்ல மாப்பிள, இது ஃபாரின் சரக்கு. ஸ்மெல்லே வராது. ஒரு 2 ரவுண்ட் போட்டோம்னு வச்சுக்கவே, 3ஆவது ரவுண்ட் போட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவோம். இப்படி படுத்து கட்டுறேன் பாரு. இங்க பாரு, ரொம்ப யோசிக்காத மாப்பிள. இங்க பாரு மாப்பிள, கையில இருக்குது ஃபாரின் பார்ட்டி. நீ வர வரைக்கும் லேட் ஆகணும். ஆல்ரெடி வெயிட் பண்ண வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வச்சேன்னு வச்சுக்கவே, பார்ட்டி கோச்சுக்கோ. அப்புறம் எனக்கு ரொம்ப ஹேட் ஆயிரும். என்னடா இது 4 லட்சத்தோட குடிக்க முடியும்? ரொம்ப யோசிக்காதடா. ஒவ்வொரு ரவுண்டா போடுவோம் மாப்பிள.